வங்கக்கடலில் இன்று மாலை 5:30 மணிக்குள் உருவாகிறது புயல். தமிழ்நாட்டை நெருங்கும் போது வலுவிழந்து தாழ்வு மண்டலமாக மாறும் என கணிப்பு. பரங்கிப்பேட்டை சென்னை இடையே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்க வாய்ப்பு. கொங்கு மண்டலங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழை எச்சரிக்கை. திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். மரக்காணம் அருகே ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் 5 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. ராமேஸ்வரம் மற்றும் பாம்பனில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று. பாம்பன் பாலத்தில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் தவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உப்பனாற்றில் வெள்ளப்பெருக்கு. கரைகள் சேதமடைந்ததால் விளைநிலங்கள், குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கனமழையால் இடிந்து விழுந்த வீடு. விழுப்புரத்தில் மழைநீர் தேங்கியதால் 3000 ஏக்கர் உப்பளங்கள் சேதம். திருவாரூரில் 5500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல், காட்டூர் பகுதிகளில் மழைநீரில் மூழ்கிய நெற்பயிர்கள் 200 ஏக்கர் அளவுக்கு பாதிப்பு இருப்பதாக விவசாயிகள் தகவல். குற்றங்களை தடுப்பதல்ல, நடைபெறாமல் இருப்பதே முக்கியம். காவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். பணியிலே சேரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, குற்றங்களை குறைச்சிட்டுன்னு சொல்றது சாதனை இல்லை, குற்றங்களே இல்லைன்னு சொல்றதுதான் சாதனை. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை, குற்றங்கள் நடைபெறாம தடுத்துட்டோம்னு சொல்றதுதான் நம்முடைய சாதனையாக இருக்கணும். அதிமுகவில் கள ஆய்வு நடத்தவில்லை, கலவர ஆய்வு நடத்துகிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். யார் வந்தாலும் அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்றும் உறுதி. யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கூட்டணி, உங்களுக்கு எதிரடியில் இருக்க கூட்டணி பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்க கள ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க. திருத்துறைப்பூண்டியில் நெற்பயிர் சேதத்தை பார்வையிட்ட அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா சேத விவரம் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. பாதிப்பை அதிகாரிகள் உடனே பார்வையிடவும் வலியுறுத்தல். மழை இல்லாத போதும் உதகை போன்று குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையில் சென்னை. மெரினாவில் பலத்த காற்றில் அடித்து வரப்பட்ட எச்சரிக்கை மிதவை. உதகை வந்தடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ராணுவக் கல்லூரியில் நடக்கும் நிகழ்ச்சியில் நாளை பங்கேற்கிறார். அரியலூர், சேலம் மாவட்டத்தில் 2ஆம் நாளாக வருவாய்த்துறையினர் பணி புறக்கணிப்பு. காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி நடக்கும் போராட்டத்தால் வெறிச்சோடிய அரசு அலுவலகங்கள். திருப்பத்தூர் அருகே அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவனின் புத்தகத்தில் சாதி பெயரை எழுதியதாக புகார். ஆசிரியர் பணியிடை நீக்கம். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் ஆடு வெட்டி பூஜை. குற்றங்கள் குறைய நடைபெற்றதாக தகவல்.
அதானி லஞ்ச விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்றும் அமளி. हर बात पर चर्चा करने का पर्याप्त अवसर दिया जाएगा। मैं पुनः आग्रह कर रहा हूं, प्रश्नकाल महत्वपूर्ण समय होता है, आप सदन में चलने दें। आप नियोजित तरीके से सदन में இரு அவைகளும் இரண்டாம் நாளாக முடங்கின. வங்கக்கடலில் இன்று மாலை 5:30 மணிக்கு உருவாகும் புயல் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் போது வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை 5:30 மணி அளவில் பெங்கால் புயலாக உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன் பிறகு அடுத்த 2 நாட்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரும் போது புயல் வலுவிழந்து மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாகப்பட்டினத்திலிருந்து 370 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், புதுச்சேரிக்கு 470 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், சென்னைக்கு 550 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வரும் சனிக்கிழமை பரங்கிப்பேட்டை மற்றும் சென்னை இடையே புயல் கரையை கடக்கும் என கூறியுள்ள தனியார் வானிலை ஆய்வாளர் அன்றைய தினம் சென்னையில் அதி கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாக உள்ள பெங்கால் புயல் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை மற்றும் சென்னை இடையே வரும் சனிக்கிழமை கரையை கடக்கும் என பிரதீப் ஜான் கூறியுள்ளார். இன்றும் நாளையும் சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். புயல் மேற்கு நோக்கி நகரும்போது, அதாவது வரும் வெள்ளிக்கிழமையன்று சென்னையில் கனமழை பெய்யும் என்றும் பிரதீப் ஜான் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் புயல் கரையை கடக்கும் நாளான சனிக்கிழமையன்று சென்னையில் அதீத கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புயல் கரையை கடந்த பிறகு டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று புயல் கரையை கடந்த பிறகு ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலையில் மழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் கூறியுள்ளார். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் கொங்கு பகுதிகளிலும் புயல் கரையை கடந்த பிறகு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கனமழையால் 50 ஆண்டுகள் பழமையான மரம் ஒன்று சாலையில் முறிந்து விழுந்தது. நன்னிலம் சுற்றுவட்டாரத்தில் நேற்றிரவு முதல் மழை பெய்தது. இதில் நல்லமாங்குடி என்ற இடத்தில் 50 ஆண்டுகள் பழமையான மரம் சாலையில் விழுந்தது. அப்போது மின்கம்பமும் அடியோடு சாய்ந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கொட்டும் மழையில் நனைந்தபடியே பேரூராட்சி ஊழியர்கள் மரத்தை அகற்றினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கடல் நீர் உட்புகுந்ததால் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளில் நீர் தேங்கியது. குறிப்பாக விஜிடி நகர், விநாயகர் பாளையம், ஆரம்பாளையம், அந்தோணியார் கோயில் தெரு, மிஷன் தெரு என சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடல் நீர் உட்புகுந்தது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். முகத்துவாரத்தின் கரைகளை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 2வது நாளாக கடல் உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பவளப்பாறைகள் வெளியே தென்படுகின்றன. சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடல் நேற்று மாலை முதல் சுமார் 80 அடி தூரத்திற்கு உள்வாங்கியுள்ளது. இதனால் வெளியே தெரியும் பவளப்பாறைகள் மீது ஏறி நின்று பக்தர்கள் செல்ஃபி எடுத்து விடுகின்றனர். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பாம்பன், மண்டபம் பகுதியில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதுடன் கடல் சீற்றமும் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பாம்பன் பாலத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகும் நிலை உள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட கண்காணிப்பாளர் இல்லம் அருகே மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. ஆட்கள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தரங்கம்பாடி அருகே திருக்கலாச்சேரியில் உள்ள பாலூர் கிராமத்தில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வந்தது. இதில் 100 ஆண்டுகள் பழமையான வீடு ஒன்று இடிந்து விழுந்தது.
என்னம்மா என்னாச்சு